எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஜான்ஸ் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட். இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னா, சுகாவோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சும்மா லூஸ் மாதிரி பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து திரும்பி வந்துடுடான்ற மாதிரி டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. லெட்ஸ் டிசைட் இட். இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா சுகா வந்து ஒரு பில்லியனர் ஆஸ் வெல் அஸ் வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து லாயல்ட்டி முக்கியம். லவ் மேலே நம்பிக்கை சுத்தமாகவே கிடையாது. ஹீ டோன்ட் ஹாவ் பேரண்ட்ஸ் அட் ஆல். தனியாக வளர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்த அந்த க்ரைஸில் இவனும் வருவான். அண்ட் ஒயின் சைட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் காலேஜில் வந்து ரொம்பவுமே ஜாலி டைப், ரொம்ப ஜாலியாக எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக எல்லாத்தையுமே பேசிட்டு எல்லாருக்குமே அட்டென்ஷன் கொடுத்து கரெக்டான வழியில் போயிட்டு. ஆனால் இந்த பசங்கள்கிட்டலாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான் அவ்வளோவா. இன்ட்ரெஸ்ட்டே காமிச்சாலுமே அவன் வந்து இக்னோர் பண்ணிட்டு அசாட்டுக்கு போயிடுவான். இவங்க 2 பேருக்கு வந்து ஏஜ் கேப் வந்து ஹீஸ் 27, ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி. ஹீஸ் 27, ஷீஸ் வந்து ஜஸ்ட் 27 இயர்ஸ் ஏஜ் கேப். இதில் என்ன மாதிரி சேர்ந்துருப்பாங்கன்னா, சம்வேர் அவங்க மதர் மெடிக்கல் க்ரைசிஸ்க்காக அவங்க வந்து என்ன மாதிரினா, இது பேஷண்ட் தான், சம்திங் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பேஷண்ட் தான், ஹாஸ்பிட்டலைஸ்டாக தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களோட மெடிக்கல் க்ரைசிஸ்க்காக மட்டும் இந்த சுகர் டேடி சுகர் பேபி இந்த டேடி பேபிகள் அந்த சைட்லேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக போயிருப்பீங்க. அதில் வந்து சுகாவோட சச் 1.5 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கீங்க 2 பேரும். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இந்த எதுவுமே இல்லாமல் லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. மீன் டைம் 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் ஃபாலோ ஆகுறீங்க. இந்த மாதிரி கதை தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து என்னென்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க. சுகா முன்னாடி நின்றுட்டு, எப்படி நீ அவனை கிஸ் பண்ணலாம், நான் அவனுக்கு என்ன கொடுக்காமல் இருந்தேன் இப்படி கேட்குறான்னா, நீங்கள் வந்து இன்னுமுமே ப்ரோக்காரீங்க. இல்லை சுகா நான் பண்ணலை, எப்படி இவ்வளோ அழகாக போய் சொல்கிறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன் எப்படி கேட்டுகிட்டே வந்து நிற்கிறான். நீங்கள் வந்து யூ கேன்ட் ஈவன் டைஜஸ்ட் இட். நீங்கள் வந்து இல்லை சுகா நான் என்ன சுகா கேளு, ஐ வாஸ் ட்ரங்க்ன்னு சொல்லும்போது என் காரணங்கள் நிறையா இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. சொன்னேன் என்ன நடந்திருக்குன்னா, எஸ்டர்டே நைட் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ரீயூனியன் போயிருப்பீங்க. ஸ்கூல் ரீயூனியனில் 12th பையன் ஒருத்தன், உங்கள் கூட 12th மட்டும் படித்த பையன் ஒருத்தன் உங்களுக்கு மேலே அப்போலேருந்து ஃபாலோ ஆகி இப்போ வரையும் லவ் பண்ணுறக்க மாதிரி. அவன் வந்து அவங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி யூ ஆர் ட்ரங்க்ன்னும் அதனால கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. பிக் பண்ண வந்த சுகா பார்த்துருவான். இந்த மாதிரி இருக்கையில் காலையில் நைட் ஃபுல்லாக பேசியிருக்க மாட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே சுகாட்ட பேசலான்னு போயிட்டு போனோடனே அவன் வந்து ஒரு மாதிரி வல்கராக திட்டிருப்பான். இங்கே எதுவுமே பொருட்படுத்திக்காமல் இல்லை சுகான்னே சொல்லிட்டுருக்கீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது குடிச்சிருக்கையில் உங்கள்கிட்ட பவரும் கிடையாது. நீங்கள் வந்து தள்ளி விட்டுட்டு திரும்பணுன்னே சுகா இருக்கும் போது என்ன செய்கிறதுனே உங்களுக்கு தெரியல. அட் த சேம் டைம் சுகா வந்து மனசே வெறுத்திருப்பான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், லவ்வில் நம்பிக்கை இல்லை. ஒரு நம்பிக்கை வந்ததை உடச்சிட்டாலேன்ட்டு அவன் வந்து இல்லைன்னா இல்லைன்னு நிற்கிறான். நீ பண்ணனா நீ நிற்கிறான். நீங்கள் வந்து போய் கையை பிடிச்சிட்டு இல்லை சுவானுக்கு என்னடி பொண்ணு நீ நேற்று என்னடானா அவனை கிஸ் பண்ணுற, காலையில் என்னடானா என் கையை பிடிக்கிற, நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு பேச வரையில சுகா இல்லை சுகா தப்பாக பேசுகிற சுகானுக்கு, என்னடி தப்பாக பேசுகிற, பொண்ணே இல்லடி இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனசே வெறுத்துட்டீங்க. பட் உங்களுக்கு கேட்கல. அவனை அவ்வளோ லவ் பண்ணுறீங்கல்ல, ரொம்ப ஒரு மாதிரி மேடாக லவ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி லவ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு வந்துட்டு
இந்த வீடும் வேணாம் நீயும் வேணான்னு சொல்லிட்டுப்பா. அது என்ன மாதிரினா நிறையாவே வீடு அவனுக்கு இருக்கும். அதில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இது 2 பேரும் அதில் தான் மூவின் ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்லையில ஆமான்னா ஆமாண்டின்ற மாதிரி அவன் பண்ணுறானா நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. பட் வந்து அவனை விட்டுற முடியாதுல்ல, அதுக்குன்னு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இல்லை ஷுகான்ட்டு போய் பேக் பண்ணுறீங்க, தள்ளி விட்டு சாப்பிட மறுபடியும் அடி. இல்லை ஷுகான்றீங்க, ஷுகா இல்லையா போகாதையா, இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா போகாதப்பான்ட்டு நீங்கள் வந்து ப்ரோக் ஆகிட்டீங்கன்னா ஃபுல்லாக ப்ரோக் ஆகிடுவீங்க, கெஞ்சுவீங்க. நீங்கள் வந்து அவன் காலை ஹக் பண்ணி இல்லைடா போகாதடாங்கிறதுக்கு அவன் இன்னொரு காலை வச்சு ஈஸியாக வெளியே வந்துட்டு பொடி அவன்கிட்டயே போ, நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன், நீ யார் நான் யாரோ விட்டு போயிட்டான். உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே விளங்கலை. நீங்கள் அங்கனையே உட்காந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டு அழுகிறீங்க. அண்ட் ஆஃப்டர் 2 months பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் அந்த வீட்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அவன் வாங்கி கொடுத்த எதுவுமே டச் பண்ண கிடையாது. அவன் பொருளும் சரி உங்கள் பொருளும் சரி அந்த வீட்டிலையே தான் இருக்குது. நீங்கள் வந்து அவன்கிட்ட மூவ் ஆகும்போது ஒரு சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பீங்கல்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட திங்ஸ் நீங்கள் காசு போட்டு வாங்கினது மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. நாளை பின்ன நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிடக்கூடாதுன்னு உங்களுக்கு பயம். நீங்கள் வந்து ஸ்கின் கேரை மேக்கப்பு அது இது நொட்டு லொசுக்குன்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனால் வந்து அவன் எப்போ விட்டுட்டு போனாலும் பார்க்குறதுக்கு அவனே இல்லை, இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் இருக்கீங்க. அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட், ரொம்பவுமே சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு, ஐ மீன் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சின்னது தான். அந்த பெட்ரூமில் ஒரு வாஷ்ரூம், ஹாலில் அந்த ஒரு கார்னரில் கிச்சன் செட்டப், அவ்வளோதான் மொத்தமாகவே. நீங்கள் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸு, காய்கறி, சோறு இது நீங்கள் வச்சுருக்க ஒரே ஒரு வாட்ச், ஒரு கேசினோ வாட்ச், அந்த இது ஷுகா உங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது. அது ஃபஸ்ட் டைம் அவன் வாங்கி கொடுத்தது. கேசியோ வாட்ச்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேசியோ வாட்ச் டிஸ்பிளே பார்த்துட்டு ஷுகா லவ் யூடான்ற மாதிரி பார்த்துட்டே வந்து, ஏன்னா நீங்கள் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க அவனுக்கு பிடிச்ச ஒரு மில்க் ஷேக் வந்து க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. அவள் பார்த்துட்டு என்னால் இருந்தாலும் நான் உனக்கு தான், நீ வந்து எடுத்துக்கடா சொல்லிட்டு இந்த ஷார்ட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு ரொம்ப அதிகத்துக்கெல்லாம் பண்ணலை, கம்மியாக. நீங்கள் வந்து ஒரு கஃபேயில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, சம்பளமுமே கம்மி தான். அதன் மூலயமா நீங்கள் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு ஷார்ட்டுக்கு வெளியே வந்துட்டு பார்த்தா நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு 2 வழி இருக்கும். ஒரு வழி வந்து சுற்றி போகணும், லேட்டு போனால் வந்து 20 minutes 30 minutes ஆகும் நடந்து போகிறதுக்கு. இன்னொன்று வழி வந்து போனால் ஈஸியாக 10 minutesல போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து சுற்றி போகிற வழியை தான் சூஸ் பண்ணுவீங்க எப்போவுமே. ஏன்னா அந்த ஷார்ட்கட்டில் வந்து ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன சண்டை போட்டப்போ சமாதானப்படுத்துறதுக்கு அந்த பார்க் கூப்பிட்டு போவோம். அந்த பார்க்குக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவன் இல்லாத டைமில் இங்கே போனால் வந்து நீங்கள் பிரேக் ஆகிடுவீங்க மறுபடியும் சொல்லிட்டு நீங்கள் வந்து போக மாட்டீங்க. சுற்றி தான் போவீங்க. அதான் சுற்றி போகிற வழியில் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அண்டு ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி வேலை நடந்து தோண்டி போட்டிருக்காங்க, நடந்து போக முடியாது, டேக் டெசிஷன் போட வச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக போய் தான் ஆகணும் இப்போ வீட்டுக்கு, வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த ஷார்ட்கட்டில் போகிறீங்க, அந்த பார்க்கை பார்த்துட்டு அந்த பார்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உள்ளே போகாமல் இருக்கவே முடியல. அது ஒரு மாதிரி என்னென்னா ஒரு ஸ்பெரிக்கல் பார்க், ரவுண்டாக ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும். அங்கே வந்து பாத்வே அண்ட் பெஞ்சஸ், அங்கங்கே நிறையவே செடி கொடி இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அவ்வளோ நிம்மதியாக நடந்துகிட்ருக்கீங்க ஒரு இடம் வர வரையும்.
நோவர் இட் இஸ். அது வந்து ஒரு இமேஜின் திஸ், ஒரு பாண்ட், ஐ மீன் ஒரு குட்டி சின்ன குளம் மாதிரி இருக்கும். அதில் 2 மீன், 2 கலர் ஃபிஷ். ஒன்று ஆண், இன்னொன்று பொண்ணு, கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த கலர் ஃபிஷ். ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெஞ்ச் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பெஞ்சில் இருந்து காலை நீட்டினா வந்து அந்த பாண்ட்குள்ளே காலை விடுற மாதிரி இருக்கும். அங்கே தான் கூட்டிகிட்டு வந்து அவன் அந்த நக்கிள்ஸில் அவனுக்கு 2 இடம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து ஓயாமல் கிஸ் பண்ணிட்டே இருப்பான். த நக்கிள்ஸில் வந்து ஒவ்வொரு நக்கிள்ஸில் கிஸ் பண்ணி சாரி சாரி சாரின்ற கேட்குற பழக்கம் இருக்குது அவனுக்கு. அது நீங்கள் போய் உட்கார்றீங்க அந்த பேக் அங்கே வச்சுட்டு, தட்ஸ் ஆல். உங்களால் வந்து பார்த்துட்ருக்கீங்க அந்த 2 மீன். அந்த 2 மீனில் வந்து வந்து 2 மீன் இருக்கும். பட் இப்போ வந்து 1 தான் இருக்குது. அந்த பொண்ணு மீன், ஐ மீன் அது கப்புள்ஸ். பிளாக் வந்து ஆண், ஒயிட் வந்து பொண்ணு. தட் சிம்பாலிஸ் யூடியூப்ன்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. 2 பேரும் அந்த இது சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர் 2 months அதை பார்க்கையில உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் வந்து நீங்கள் என்னடா செய்கிறதுன்ட்டு விட்டுருக்கீங்க. அந்த மேல் ஃபிஷ் எங்கேன்ட்டு கேட்கும்போது அந்த பாண்டுக்கு மாற்றிட்டாங்கப்பான்ட்டு அந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்கள்ல, அந்த பாட்டி உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டிகிட்ட கேட்கல, சரிப்பா அந்த தம்பி எங்கேப்பான்னுருக்கு. இல்லை பாட்டி, அந்த அவங்க தம்பி வரல எனக்கு. சரிப்பா விட்டுருப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா விட்டுப்பா. போயிட்டாங்க. நீங்கள் உடஞ்சிட்டிங்க. ஏன்னா தட் சிம்பாலிசைசஸ் யூன்ட்டு வந்து நீங்கள் ஆக்சுவலாக சொல்லியிருக்கீங்க. சுகாவும் உங்களை விட்டு தள்ளி போயிட்டான். அந்த மீனை விட்டு அந்த ஆணையும் தள்ளி வச்சுட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிறீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ணுறீங்க. அங்கே 4 நம்பர் தான் இருக்கும். ஒன்று உங்கள் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தியோடது, இப்போது வந்து கஃபேயில் ஒருத்தி ஒர்க் பண்ணுறவ, ஓனரு, அப்புறம் சுகாவோட நம்பர் வந்து பின் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து ஹலோன்ட்டு ஃபோன் அடிக்கிறீங்க, எடுக்கல. மறுபடியும் அடிக்கிறீங்க, எடுக்கல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப அழுகுறீங்க. அவன் ஒவ்வொரு தடவை எடுக்காமல் இருக்க வச்சு இன்னும் அழுகுறீங்க. என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே சுகா வந்து அந்த சைடு பார்த்தோன்னா சுகாவுக்கு வந்து இப்போ எதுக்கு இப்போ கால் பண்ணுறேன்ட்டு எடுத்துகிட்டு என்னடி இப்படி கேட்கும்போது, சுகா வந்துடுடா, என்கிட்ட முடியலடான்ட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறீங்க. அவனுக்கு வந்து ஏய் சி ஃபோனை வைன்ற மாதிரி பேசுகிறானா. நீங்கள் இல்லைடா நான் பண்ணலடா வந்துடுடான்ட்டு நீங்கள் கேட்கல. ஏய் ஃபோனை வைடி சொல்லிட்டு வச்சுட்டான். ஃபோனை அவன் சாட்டுக்கு வச்சுட்டான். பட் அவனுக்கு மனசு கேட்கல. குத்தமுள்ள நெறிஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும்ன்ற மாதிரி வந்து அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வந்து எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போ இல்லைன்னு தெரியும். அந்த கார்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க தெரியும். நீங்கள் வந்து வேறு எங்கேயோ மூவின் ஆகிட்டீங்கன்னு. எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும். பட் அவன் வந்து தேடி எங்கே இருக்கேன்ட்டு ஒரு மாதிரி கணிச்சிட்டு அந்த பார்க் வருவான். ஏன்னா அதுதான் உங்களை ரொம்ப உடைக்கிற ஸ்பாட்டுன்னு அவனுக்கும் தெரியும். இது கணிச்சிட்டு வருவானா, வரையில் அது நீங்கள் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் வந்து பேசாமல் வந்து அங்கே அந்த பெஞ்ச் இருக்குல்ல, அந்த பெஞ்சில் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஐ மீன் உங்கள் பக்கத்தில் இல்லை, இன்னொன்று எண்ணில் உட்காந்துருப்பான். நீங்கள் வந்து அந்த நீங்கள் வாங்கிட்டு வந்த பேக் வந்து நடுவில் இருக்கும். அதை எடுத்து அவன் மடியில் வச்சுட்டு வந்துட்டியாடா, நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தோளில் சாயறீங்க. அவன் பேசவே இல்லை, பேசாமல் உட்காந்துருக்கான். உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இன்னும் பிரேக் ஆக விட்டியும் நீங்கள் வந்து பேச மாட்டேல, பேசுகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவள் ஆகிட்டேன்லன்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்டுக்கு அந்த பேக் எடுத்துகிட்டு எந்திரிச்சு போயிடுவீங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சாட்டுக்கு வந்து அவன் சாட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு, ஐ மீன் லாக் பண்ணல, சும்மா சாத்திட்டு மியாவுன்னு ஒரு சவுண்டு. என்னன்னா லாரான்ற ஒரு பூனை. அந்த பூனை வந்து ஒரு நாள் மலைக்கு உங்கள் வீட்டு சைடு ஒதுங்கி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு
அழகா இருக்கியேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு பால் ஊற்றி வைப்பீங்க. அதுக்கு சாப்பாடு கொடுக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 2 அது ஒன்று தான் உங்களுக்காக இருக்கிறதுன்றது ரொம்பவுமே உங்களுக்கு அது ஒன்று தான் உங்களை ஹீல் பண்ணுது. வந்துட்டு மியாவுன்னு கத்திட்டு உங்கள் காலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே மாடியில் குதிச்சு அங்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் ஏய் எங்கே போகிற லாரா, அது பேர் நீங்கள் லாரான்ட்டு ஒரு பேர் லாரா அந்த பேரை வச்சுருக்கீங்க. ஏய் லாரா எங்கே போகிறேன்ட்டு கேட்கல, அது சட்டு போயிடுச்சு. நீங்கள் விண்டோ கிட்ட நீங்களும் நிஷுகாவும் ஒரு பார்ட்டி, செம்ம பெரிய பார்ட்டி, அதான் அஸ் ஹீ இஸ் அ பில்லியனர், ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் நீங்கள் ஒரு அழகாக ஒரு பிளாக் கலரில் ஒரு பாடிகான் கவுன் போட்டுட்ருப்பீங்க, ஐ மீன் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. இது ஒரு பிளாக் கலர் பிளேசர் போட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அழகாக இருப்பாங்க. நம்ம சுகா, சாரி டு சே திஸ், ஜங்குக்குன்னு வருது, அஜிஸ்கரோ சுகா அவ்வளோ அழகாக இருப்பான். நீங்கள் அந்த கூட்டத்துலேயே அவன் உங்களுக்காக அட்டென்ஷன் கொடுத்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயின் குடித்து முடிச்சுட்டு வச்சுட்டு நீங்கள் அவன் தோளில் சாயுவீங்க. அவன் உங்களை பார்ப்பான், நீங்கள் அவனை பார்ப்பீங்க, 2 பேரும் ஒரு மாதிரி சிரிப்பீங்க. அதை அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருப்பான். ஹீ இஸ் அ மீடியா கை, பட் அவன் ஃபோட்டோ எடுத்துருவான். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார் இது நல்லா இருக்குது சார் என்னதுக்கு. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்க விட்டியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 பேரும் அதை உங்கள் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிப்பீங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அவனுக்கு ஒரு ஃப்ரேமும் அவன் உங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ரேமும் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கையில அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னையும் சுகா என்கிட்ட பேசக்கூட இல்லைல்ல நீ, நான் தப்பு பண்ணலடா, தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிட்டு வந்துடுடா, எனக்காக உன் ஒயின்காக உன் பேபிகளுக்காக வரமாட்டியாடான்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிவிட்டு யூ ஜஸ்ட் காட் ப்ரோக்கன் அகெயின். நீங்கள் அங்கே அந்த விண்டோ கீழேயே உட்காந்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அதை பேர் பண்ணிக்க முடியல. அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, அம்மாவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தி தனியாக இருக்கையில் ஒருத்தர் 1 வருஷம் 2 வருஷம் கூடயே சந்தோஷத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து இருக்க வச்சு அது இப்போ இல்லைன்னும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி எவ்வளோ வலிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போ தான் ஒரு டோர் நாக் கேட்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் தான் எதுவுமே இல்லை, நான் தான் இருக்கேன், என்னை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, உள்ளே வாங்க திறந்து தான் இருக்குது, யார் இது டெலிவரியா, எதுவும் ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்களா. அது அப்போ சுகா வரான். சுகா வந்தோடனே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் என்னடா இதுன்ற மாதிரியே உட்காந்துருக்கு. சுகா உங்களை பார்த்துட்டே இருக்கான். கிடையவே கிடையாது, பேசவே கிடையாது, பார்த்துக்கினே இருக்கான். நீங்கள் சுகான்ற மாதிரி எந்திரிச்சிட்டு சுகா வந்துட்டியாடா பேசுடான்ட்டு நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் அவன் ஃபேஸை பார்க்க ஹோப் தான் வருதே தவிர எந்த வித ஹர்ட்டோ கோவமோ எதுவுமே வரமாட்டேங்குது. சச் எ லவ்லி கேர்ள், நீங்கள் என்ன செய்கிறது. நீங்கள் பட் பேசலை, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பேச விருப்பம் இல்லை போல். ஆனால் வீட்டுக்கு வந்தவனை வெறுங்கையாக உட்கார வைக்கிறது. நீங்கள் போகிறீங்க கிச்சன் போய் அவனுக்கு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ரொம்பவுமே இஷ்டம். அவன் போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் போய் கொடுக்குறீங்க. அவன் நின்றுட்டே இருக்கான். நீங்கள் அந்த மக்கு ஒரு சீப்பான ஒரு கண்ணாடியம் கிளாஸு, அது ரொம்பவுமே ஒரு மாதிரி இதாக இருக்கும், செராமிக்கு தான் அந்த இது, செம்ம சீப்பான அந்த கிளாஸ். நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்த உங்களை அவனால் இப்படி பார்க்கவே முடியல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டு கட்டி கருவளையெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கண் சிவப்பா, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி பொசுன்னு, லிப்ஸ் எல்லாம் ட்ரையாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்களா. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உட்கார சுகானுக்கு அவன் உட்காரான். அது டபுள் சீட்டர் சோஃபா தான். நீங்கள்
அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான், உட்காருவாளா மாட்டாளான்ற மாதிரி. நீங்கள் வந்து என்ன செய்கிறது, நீங்களும் ஒரு காஃபி வந்து போட்டுட்டு, உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக ஸ்ட்ராங்கான காஃபி தான் பிடிக்கும், வந்து நீங்கள் போய் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க அந்த சோஃபாவில். அப்போ தான் நம்ம லாரா வரா, நம்ம டேங்கு மாதிரி தான் அவனும் வந்து பிளாக் கலர் கேட். ஜாம் ஆகுது ரொம்ப, டோன்ட் டேக் இட் சீரியஸ். அது வரா, லாரா வரா, வந்துட்டு எவன்டா இவன்ற மாதிரி பார்க்குறான். இந்த கேட்டோட பிஹேவியர்ஸே எவன்டா இவன்ற மாதிரி தானே இருக்கும். அது நம்ம லாரா வந்து வரா, எனக்கு டேங்கு டேங்குன்னே வருது வாயில். லாரா வந்துட்டு உங்கள் லேப்பில் ஏறி உட்காந்து மியாவுன்ட்டு ஒன்று கத்துறா. இது நீங்கள் வந்து அச்சோ என் தங்க பிள்ளை முன்னாடி நான் பசிக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் அந்த ஒரு பாலை வந்து காய வச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்கும் கச்சியாக, அதை காய வச்சு ஊற்றிட்டு வந்தீங்க. வந்துட்டு மறுபடியும் உட்காந்துட்டு அவள் குடிச்சிட்டு மெதுவாக அவங்கள்ட்ட வரான். வந்து என்னடி எப்படி இருக்குன்ற மாதிரி வரான். வந்துட்டு உங்கள் செஸ்ஸில் படுத்துட்டு அவள் வந்து உட்காந்துருக்கா. நீங்கள் வந்து அவளை தடவி கொடுத்துட்டே காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி சாஞ்சி தடவி கொடுக்குறீங்க. பட் எக்ஸாஷன் வின்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படுத்து தூங்கிட்டீங்க. இது தூங்கிட்டு மார்னிங் ஒரு கரெக்டாக 5 o'clock உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு. இது யூங்கி வந்து தூங்கியிருக்கலாம் மாட்டார், பேனும் உங்கள் மூஞ்சியவே பார்த்துட்ருப்பான். லாரா வந்து நம்ம வந்து சுகாவோட மடிக்கு போய் உட்காந்துருப்பாங்க, பூனையும் சேர்ந்துச்சான்ட்டு. இது பனைமரம் மாதிரி உட்காந்துருக்கவன்ட்ட போய் உட்காந்துட்டு அவன்டாணின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்கும். அப்புறம் இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துருப்பாங்க. லாரா வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிட்டு போயிருப்பாள். நீங்கள் இங்கே வந்து எந்திரிச்சிட்டு ஐயோ லாரா எங்கடி இருக்கன்ட்டு எந்திரிக்கிறீங்க 5 மணிக்கு. அதனால் நம்ப முடியவே கிடையாது. ஏன்னா நம்ம ஒய்ஃப் எப்படின்னா, அவன் கூட இருக்க வரையும் அவ்வளோ ஹாப்பியாக சொகுசாக 2 மணிக்கு எந்திரிப்பா. வீக் டேஸ்லலாம் 10 மணிக்கு தான் எந்திரிப்பா. அந்த மாதிரி டைப்பா. இவன் எதுக்குடி 5 மணிக்கு இந்நேரத்தில் எந்திரிச்சு எங்கே போக போகிறான், விடிய கூட காணோமேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் இன்ன வரையுமே உங்கள்கிட்ட பேசுறதே கிடையாது, பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து லாரான்ட்டு எந்திரிக்கிறீங்க, உங்களை டச் பண்ணி பார்க்குறீங்க, லாராவை காணோம். லாரா உங்களுக்கு வந்து திடுக்கி விழுந்துட்டு பயந்துட்டீங்க காணோன்னு விட்டியும். ஏன்னா இது உங்களுக்கு சுகா விட்டதுலேருந்து உங்களுக்கு லவ்வாக எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது இல்லைன்னா ஒரு மாதிரி பயந்துன்னு சிரிச்சு அந்த மாதிரி ஆயிடுவீங்க. அது சுகா பார்த்துட்டு சுகா என்ன சுகா ஒயனை பண்ணி வச்சுருக்கன்ட்டு அவனே மனசில் கேட்டுக்கணும். ஆனால் பேசவே இல்லை. லாரா வந்து அங்கிட்டிருந்து மியான்னு கத்திட்டு டேபிள் கடியிலேருந்து வாரா. அச்சோ ஏண்டி இப்படி பயமுறுத்துற சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு போய் அதுக்கு வந்து சோறு ரெடி பண்ணி பால் சோறு வச்சுட்டு நீங்கள் சாட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஒரு இத்துப்போன சட்டை செத்துப்போன பேண்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு வரீங்க. ஒரு பேகை போட்டு வரீங்க. அந்த பேக்கில் ஒன்றும் உங்கள் ஃபோனு அப்புறம் ஒரு நோட்டு அவ்வளோதான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு சுகான்றீங்க. அவன் உங்களை விட்டு பார்க்குறான். சுகா நான் வேலைக்கு கிளம்புறேன், மணி 6 தான் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு வேலை இருக்குது, கஃபேக்கு கிளம்பணும், நான் போயிட்டு வரேன். இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா சாவி லாக் பண்ணி சாவி அங்கே வச்சுட்டு போகலாம், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. போயிட்டு இது மார்னிங் 6 o'clock போயிட்டு ஈவினிங் 6 o'clock வர மாதிரி ஜாப் இது நீங்கள் 6 o'clock வரீங்க, ஹாப்பியாக வரீங்க. அவனுக்கு வந்து லெமன் கேக் சாப்பிட்றது பிடிக்கும், இல்லைனா ப்ரௌனி பிடிக்கும் ரொம்ப. நீங்கள் வந்து ப்ரௌனி லெமன் கேக் ரெண்டுமே வாங்கிட்டு வரீங்க. பீஸ் லெமன் கேக்கும் ப்ரௌனி ரெண்டுமே வாங்கிட்டு ஆசையாக வரீங்க. நீங்கள் வந்து போயிட்டு இருப்பான், நம்ம வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், என் சுகா கூட சேரலாம், என் சுகாட்ட வந்துடுவான் சொல்லிட்டு நீங்கள் சாட்டுக்கு போய் பார்க்குறீங்க. கதவை திறக்கலான்னு போகிறீங்க, லாக் ஆகிருக்கு. உங்களுக்கு லாக் ஆகிருக்கு, என்னது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கிட்டிருந்து அங்கே கரண்ட் டப்பா இருக்கும்ல, கரண்ட் டப்பா, ஐயோ எனக்கு தெரில, கரண்ட் டப்பா தான் நான் சொல்லுவேன், கரண்ட்டு டப்பா. அந்த டப்பாக்குள்ளே வந்து
சாவி வந்து கீ செயின் மட்டும் கீழே தொங்கிட்டுருக்கு. நீங்கள் எடுத்து போயிட்டியாடான்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு முடியவே இல்லை, போயிட்டான்னு. நீங்கள் அப்போவே அந்த கேக்கை எடுத்துட்டு சாட்டுக்குள்ளே போய் அந்த கேக்கை ஒரு ஓரமாக வச்சுட்டு உட்காருறீங்க. லாரா வரா, என்னடி எங்கடி போயிருந்த அழகின்னு வரா. அப்படிலாம் பேசலாம் மாட்டா, நானா சொல்லிக்க வேண்டியது. அது எங்கடி போனேன்ற மாதிரி வந்துட்டு சுரண்டுறா, காலை சுரண்டுறா, பசிக்குதுன்ற மாதிரி. ஐயோ பசிக்குது போல பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜை திறந்தால் ஒன்றுமே இருக்காது, ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருக்கும். அதை எப்படி லாரா சாப்பிடும்? நீங்கள் எந்திரிச்சு லாரா பால் இல்லடி போய் வாங்கிட்டு வரேன் இருடி சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்கட்டில் தான் போகிறீங்க, வழி இல்லை லாரா பசிக்குதுன்ற மாதிரி இருக்கா, எப்படி அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர், சேம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போகிறீங்க. போயிட்டு அங்கே ஒரு பால் இருக்கிறதுலே சீப்பான ஒரு பாலை மட்டும் வாங்கிட்டு 10 ரூபா பால் பாக்கெட்டு வாங்கிட்டு நீங்கள் ஷாட்டுக்கு வரீங்க. வந்துட்டு பில்லை போட்டு வெளியே போகிறீங்க. அவ்வளோதான், யூ ஆக்சுவலி ஃபெயிண்டட் கைஸ். அந்த கடை டோர்லேயே மயங்கி விழுந்துட்டீங்க. எல்லோரும் போய் தூக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நேற்று நைட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, காலைல சாப்பிடாம ஒர்க் கிளம்பிட்டீங்க. அதே மாதிரி தான் நேற்று காலையிலையும் சாப்பிட கிடையாது, மதியம் நல்ல காலத்துலேயும் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் மதியம் கிழிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடல. ஆக்சுவலாக ஒரு 1.5 நாள் சாப்பிடாமே இருக்கிறதுனால உங்களுக்கு டிசீனஸ் ஆகி மயங்கி விழுந்திருப்பீங்க. மயங்கி விழுந்தாட்டியும் அங்கே இருக்கிறவங்களால உங்களை பற்றி தெரியும், இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த வீட்டில் இருப்பா, எதை பற்றியும் கவலையே பட மாட்டா, எங்கிட்ட போவா எங்கிட்ட வருவா, அவள் வேலையை அவள் மட்டும் பார்ப்பாள். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவங்க மயங்கி விழுகிறப்ப என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸுக்கு தான் கிழிப்பாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஃபோன் எடுப்பாங்க. லாக் இருக்காது, ஒரு ஃபோட்டோ இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் காலுக்கு போகும்போது அதில் சுகாவோட நம்பர் பின் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை காப்பி பண்ணி ஒரு அண்ணா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு ஹலோ உங்களுக்கு சொல்லுங்கள் யார்? அம்மா தம்பி சுகான்ட்டு நீங்கள் தானப்பா? ஆமாம் சொல்லுங்கள் யார்? இதுக்கு ஒயனுன்ற பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம் சொல்லுங்கள், ஏன் இப்படி கேட்கல? இல்லைப்பா, அவங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கோம், சென்ட் மேரி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. உங்களுக்கு மயங்கி விழுந்துட்டாளா? எந்த ஹாஸ்பிட்டல்? செயின்ட் மேரி ஹாஸ்பிட்டல் தம்பின்னு இருக்கு. சரி நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங் சொல்லிட்டு அப்புறம் ஆஃப்டர் தட் அந்த நைட் போய் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகா அங்கன தான் இருப்பான். போய் ஃபுட்டு வாங்கிட்டு வருவான் அவனுக்கு. உங்களுக்கு என்ன நீங்கள் எந்திரிக்கலைன்றதுக்காக ஃபுட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வருவான். வந்துட்டு பார்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கையில் அவன் நிற்கிறான், ஒன்றுமே செய்யாமல் சாப்பிட்டுக்க நிற்கிறான். நிற்கிறவனை பார்த்துட்டு யாருங்க நான் எங்கே இருக்கேன், என்ன இடம் இது, யாராவது இருக்கீங்களா, யாராவது சொல்லுங்களேன் எங்கே இருக்கேன் சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கையில இந்த மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பெட்ஷீட்டில் அந்த பெட்டில் இதில் எங்கிட்டாவது அந்த ஹாஸ்பிட்டல் நேம்ஸ் எழுதியிருப்பாங்கள்ல, அது மாதிரி அந்த பெட்ஷீட்டில் செயின்ட் மேரி ஹாஸ்பிட்டல்ன்ற நேம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னையும் நீங்கள் திக்குன்னு ஆகிட்டீங்க. மயங்கி விழுந்த உக்கால எனக்கு தண்ணியை தெளித்து எழுப்புனா நானே நடந்து போயிருப்பேன். யாரா உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு காசு கறப்பானே, நான் காசுக்கு எங்கே போவேன்ட்டு நீங்கள் உப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறேன். சுகா நிற்கிறேன். சுகா நீ என்ன இங்கே பண்ணுற? ஐயோ சுகா, ஏன் சுகா என்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தீங்க கேட்கல. சுகா பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் என்னதான் கேட்குறேன், பேசி பழைய மாட்டேன் சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இருக்கிறது ஒரு நார்மலான கஃபேயில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஆள் நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க, கம்மியாக தான் வருவாங்க. அங்கே இருந்துட்டு நான் எப்படி காசு வாங்குறது? தலைவலின்னு சொன்னாலே மாத்திரைக்கு 1000 ரூபா எழுதுறான். ஐயோன்ட்டு நீங்கள் லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கீங்க.
புலம்பிகிட்டு இருக்கல சுகா வந்து அவன் கார்டு எடுக்கிறான், பிளாக் கார்டு எடுக்கிறான். அந்த பிளாக் கார்டு எடுக்கல எடுத்துகிட்டு போய் பே பண்ணுறதுக்கு போகலான்னு போகல சுகா இருந்துட்டு திரும்புகிறேன். இல்லை வேணாம் நீ பே பண்ணாதுன்னு. அவன் வந்து ஒரு மாதிரி என்னதுன்ற மாதிரி பார்க்குறான். அவன் வந்து இல்லை நீ இல்லைன்னும் போது உன் காசு வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், என் தலையை அடமானம் வச்சாச்சு, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் விட்டுருன்னு. இப்போ கொஞ்ச நேரம் நர்ஸ் வந்து பில்லை தூக்கிட்டு வந்துடுவாங்க. பே பண்ணணும் இவ்வளோன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறதுக்கு சுகா வந்து பார்த்துட்டே நிற்கிறான். நர்ஸ் பார்த்துட்டே நிற்கல. நர்ஸ் வந்துட்டு சார் இவ்வளோ பில் ஆச்சு சார். அதுக்கு வந்து அவன் கார்டை கொடுத்துட்டு போய் பே பண்ணுங்க நான் பார்த்துக்குறேன் சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லட்டியும் சரி சார் அவங்க சாரி போயிருப்பாங்க. இது நீங்கள் நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீங்கள் சொல்லல. இது சுகா நிற்பான். சுகா எனக்கு இது சுகா நான் பண்ணலடா, ப்ளீஸ்டா எனக்காகடா, ப்ளீஸ் ஏதாவது ஒரு வார்த்தை எனக்காக பேசு, முடியலடா, ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குதுடா இது சொல்லும்போது சுகா வந்து அப்படியே மரக்கல் மாதிரி நிற்பான். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரை பண்ணி வேஸ்ட்டு தான், அவன் நம்மளை வேணான்னு முடிவு எடுத்துட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அந்த சைடு திரும்பி படுத்துட்டு அடப்பாடான்ற மாதிரி போய் படுத்துருவீங்க. அவன் வந்து உங்கள் பெட்டுக்கு அடியில் வச்சோ பெட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அந்த பெட்டு ரெயிலிங் போட்டிருப்பாங்கல்ல, உருண்டு விழுந்துடக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்து கை வச்சுட்டு ஒன்று உங்கள் ஷோல்டரில் வைக்கிறான். திரும்பிட்டு சுகா என்ன சுகான்றதுக்கு சாரின்ற மாதிரி சொல்லுவது, என் சுகா எனக்கிட்ட வந்துட்டான் மறுபடியும் சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களால் முடியல, வலிக்குது உங்களுக்கு கை, ட்ரிப்ஸ் போட்ட கை வலிக்குது, பட் இட்ஸ் ஓகே, ஷீஸ் ஆல் ரைட். அவன் சுகாவே அவனுக்கு கிடச்சிட்டான். சுகா ப்ளீஸ் சுகா விட்டுட்டு போகாத சுகா ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுடா. இதுவரையும் வந்துடுவேலன்னு கேட்டான். தெரியலன்ற மாதிரி மண்டையாட்டினவன் வந்துட்டேன்டி என் பொண்டாட்டி இதுக்கு இருப்பீங்க, வந்துடுடா. இது நீங்கள் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து பொண்டாட்டின்றது கேட்கல, ஏதோ கேட்டுச்சு என்னன்ட்டு கேட்கல ஆடினீங்க. அவன் ஒன்றும் இல்லை எனக்கு வந்துடுடா இன்னுவீங்க. வந்துட்டேன் விட்டுட்டு போயிட மாட்டேன்ல, போக மாட்டேன்டி, போயிடாத, போகலை ப்ளீஸ் வேணாம், முடியாது, மறுபடியும் தாங்க முடியாது என்னால், சரி போகலை ப்ளீஸ் போகலடி, என் அழகு பேபிகள் சொல்லிட்டு ஒவ்வொரு நக்கிள்ஸாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணுறேன். நீங்கள் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, அப்படியே அழுதுகிட்டே லவ் யூடான்றீங்க, அவனும் லவ் யூடி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேரும். நர்ஸ் வந்துட்டு சார் உங்கள் கார்டு விட்டு சார் பேஷண்ட்டு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க சாரி. வந்து அவனுக்கு மூஞ்சியில் சிவப்பாகி போச்சு. அந்த புள்ள வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கையில பார்த்து பிடிச்சா சிவப்பாயிருச்சு மூஞ்சியே. இது நீங்கள் வந்து சிரிச்சிட்டேன் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனை இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறீங்க. உங்களால் ஆக்சுவலாக தாங்கவே முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா. சரி இது நர்ஸ் வந்து போனவங்க மறுபடியும் வந்துட்டு இப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்ற மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கீங்களா. சார் ஈவினிங் போல் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க சார். சரிங்க சொல்லுவீங்களா சார். அப்படி சொல்லிட்டு வந்து என்னென்னா அப்புறம் வந்து ஈவினிங்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து நடக்க முடியல, கால் வலிக்குது உங்களுக்கு, சாப்பிடாம வர்றதுக்கு இறக்கமாக கேராக இல்லை குடியாரி நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. சுகா பிடிச்சி பார்த்துருப்பான். இன்னும் தள்ளாடி நடக்க விட்டியும் பைத்திய கரைச்சி சொல்லிட்டு தூக்கிடுவான். என்னடான்றீங்க. சி பா சரி வரேன், ஏன் இப்படி சொல்கிறேன் சொல்லிட்டு சாப்பிட்டு நீங்கள் ஜாலியாக வரீங்க தூக்கிட்டு. நர்ஸ் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க.
நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்கிட்ட திரும்பி வந்துட்டே இல்லைடான்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த நர்ஸ் வந்து பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறேன்னு அப்படியே மண்டையை ஆட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து காரில் போய்ட்டு வெயிட், நர்ஸ் என்ன சொன்னேன், கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்கடா, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன்னு. டேய், இன்னும் கல்யாணமே பண்ணலையே, என் ஹார்ட்டுக்கு தெரியும் நீ என் பொண்டாட்டின்னு, அது போதாத ஓ பாரு என் பூனைக்கு வசனத்தெல்லாம் சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி கடிச்சு வைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் கன்னத்தை கடிச்சு 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 வைக்கிறது, கடிச்சு வைக்கிறீங்க. அண்ட் தட்ஸ் ஆல். நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறீங்க. என்ன இடம்னா உங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட், ஐ மீன் லாரா இருந்தால அந்த இடம், ஐ மீன் நீங்கள் தனியாக இருந்த இடம். அங்கே போய் லாராவை மட்டும் தூக்கிட்டு காரில் வந்து பேக் சீட்டில் ஒரு பை இருந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சுகா இருக்கும் போது நான் எதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. இது சுகாட்டே இருப்பீங்களா, லாராவை தூக்கியிருப்பான். தூக்கிட்டு இனி 2 பேரும் இங்கே இருக்கவே கூடாது, அந்த லாராவும் அந்த குட்டி ஃப்ரேம் அது அங்கே தான் இருக்குது, நம்ம அன்றைக்கே பார்த்துருப்பான். 2த்தையும் தூக்கிட்டு வருவான். வேறு இது மற்றெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கிட்ட வச்சுக்கலாம், என்கிட்ட இல்லாத ஆளான்னு அப்படியான்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. லாரா வந்து ஒரு ஐ மீன் ஒரு ட்ரே தட்டு, பெட்டுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்கள்ல, அந்த இதில் வந்து பால் ஊற்றி அந்த காரில் அந்த சைடு வச்சுட்டு லாராவையும் அங்கிட்ட வச்சுட்டு 3 பேரும் சேர்ந்து எங்கே போகிறீங்க டு ஸ்டார்ட் யுவர் நியூ லைஃப் அண்ட் நியூ ஹாப்பினஸ். இந்த பழைய அப்பார்ட்மெண்ட் 2 பேர் சேர்ந்து இருந்தீங்கள்ல, அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வைக்க சொல்லியிருப்பான் நைட்டே. அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. தட்ஸ் ஆல். ஹாப்பி என்டிங். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டு, லைக் பண்ணுங்கள். ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி இருக்குது. அண்ட் இன்று உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் ஜான்ஸ் ஹாப்பினஸ் ஆன ஹரிஷ்கா. அண்ட் இன்னொரு நல்ல ஷாட்டில் பார்ப்போம். லவ் யூ, பை பை.